நார்மலா நம்ம கிச்சன்ல என்ன செய்யும்? பேலன்ஸ் ஆகுற உணவுகள் இனி ஒரு வாட்டி கூட நம்ம வெப்பப்படுத்தி மறுபடியும் யூஸ் செய்யும். ஒரு சில ஃபுட் எல்லாம் நமக்கு அந்த மாதிரி மறுபடியும் வெப்பப்படுத்தி யூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஒரு சில உணவுகள் நம்ம மீண்டும் வெப்பப்படுத்தினால் அது விஷமா தான் மாறும். அந்த மாதிரி இருக்கிற உணவுகள் என்ன அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரியணும். அது என்னன்னு கேட்டா, ஒண்ணு சிக்கன். சிக்கன்ல வந்து தாராளமா புரோட்டீன் இருக்கு. இது வந்து ஒரு வாட்டி நம்ம வெப்பப்படுத்தியது ஓகே. மறுபடியும் நம்ம வெப்பப்படுத்தும்போது, இது வந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. நம்ம டைஜஷனுக்கு ஆயிடுச்சு, நம்ம வயித்துக்கு ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி கீரை. கீரை நேச்சுரலாவே முதல் வாட்டி நம்ம வெப்பப்படுத்துறது நல்லது. மறுபடியும் அதை வெப்பப்படுத்தும்போது, அதில இருக்கிற அயனும், நைட்ரேட்டும் இது வந்து நைட்ரேட் வந்து நைட்ரைட்டா மாறும். நைட்ரேட் வந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. வயித்துக்கும், டைஜஷனுக்கும் அது நல்லது கிடையாது. அந்த மாதிரி தான் முட்டை. எந்த ரீசன் ஆனாலும் நம்ம வந்து முட்டை ஒரு வாட்டி கூட வெப்பப்படுத்தக்கூடாது. ஏன்னா முட்டையில தாராளமா புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் ஒரு வாட்டி நம்ம சுடு பண்ணிட்டு, மறுபடியும் நம்ம வெப்பப்படுத்தும்போது அது விஷமா தான் மாறும். அந்த மாதிரி இனி ஒண்ணு அரிசி. ஒரு நாள் நம்ம கண்டிப்பா பேலன்ஸ் ஆகுற அரிசி சோறு வந்து நம்ம மறுநாளும் மறுபடியும் சுடு பண்ணி தான் யூஸ் பண்ணோம். இதுவும் நம்ம டைஜஷனுக்கும் கரெக்ட் ஆகாது. வயிற்றுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கும். இதுவும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. ஒரு நாள் யூஸ் செய்யற சோறு மறுநாள் நம்ம வெப்பப்படுத்தி யூஸ் செய்யறது. அந்த மாதிரி காளான், மஷ்ரூம் சொல்லுல, இதுவும் நம்ம ஒரு வாட்டி தான் வெப்பப்படுத்தணும். மறுபடியும் நம்ம வெப்பப்படுத்தும் போது அது விஷமா தான் மாறும். அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியற மாதிரி எண்ணெய், எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி மட்டும்தான் அதை வெப்பப்படுத்தணும். மறுபடியும் அதை வெப்பப்படுத்தும் போது அது கேன்சருக்கு கூட ரீசன் ஆகும். நார்மலாக நம்ம கிச்சனில் என்ன செய்யும்? பப்படம் ஆயிடுச்சு, இல்லை பொரியல் ஆயிடுச்சு, ஏதோ நம்ம செஞ்சுட்டு மிச்சம் ஆகிற ஆயிலை வந்து நம்ம மறுபடியும் யூஸ் செய்யறதுக்கு பார்க்கும். இது ஒட்டுமே நல்லது கிடையாது. வயிற்றுக்கு கிடையாது. இது கேன்சர் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன். அந்த மாதிரி பீட்ரூட். பீட்ரூட்டு நம்ம கீரையோட ரீசன் சொல்லிய மாதிரி தான். இதிலும் தாராளமாக நைட்ரேட் இருக்கு. நைட்ரேட்டு நம்ம முதல் வாட்டி வெப்பப்படுத்தும் போது பிரச்சனை கிடையாது. மறுபடியும் வெப்பப்படுத்தும் போது அது நைட்ரேட்டு நைட்ரைட்டா மாறும். இது வந்து ஒரு பாய்சனான ஒண்ணு. அந்த மாதிரி ஒண்ணு தான் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தாராளமா குணங்கள் இருக்கு. பட் நார்மல் டெம்பரேச்சர்ல நிறைய நாள் இருக்கிறதும், அந்த மாதிரி ஒரு வாட்டி வெப்பப்படுத்திட்டு மறுபடியும் வெப்பப்படுத்துறதும் நம்ம வந்து உடம்புக்கும் வயிற்றுக்கும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. இது வந்து நிறைய உடம்புக்கு தேவையில்லாம இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரீசன் ஆகும். அந்த மாதிரி காஃபி. காஃபி நம்ம கொஞ்சம் ஆறி என்ன செய்யும்? மறுபடியும் அதை சுடு பண்ணி யூஸ் செய்யும். இது வந்துட்டு நம்ம ஹார்ட்டுக்கு கூட ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி ஒன்று. காஃபி ஒரு வாட்டி மட்டும்தான் நம்ம வெப்பப்படுத்தணும். மறுபடியும் வெப்பப்படுத்தும் போது டைஜஷனுக்கும் அந்த மாதிரி ஃபுட் இன்ஃபெக்ஷனுக்கும் கூட ரீசன் ஆகும். அந்த மாதிரி பாலும் ஒரு வாட்டி சூடு பண்ணலாம். அதில் கொழுப்பெல்லாம் நீக்கித்தான் இப்போ பால் நமக்கு பேக்கெட் பாலாக கிடைக்கிறது. அதில் இருக்கிற கொழுப்பு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பால் மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கூட நல்லதில்லை அப்படின்னு தான் இந்த ஹெல்த் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற சயின்டிஸ்ட் சொல்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும். ஒரு வாட்டி வெப்பப்படுத்தி யூஸ் பண்ணுறது எதா இருந்தாலும் நல்லது. மறுபடியும் வெப்பப்படுத்துறது அது நார்மலாக பாய்சனாக தான் மாறும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம். தேங்க்யூ.